இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நமக்கே இந்த காவேரியை ஏன்பா காட்டாமல் இருக்கீங்க 3 எபிசோடா அப்படிங்கிறது தான் கடுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் கூட காவேரி இல்லாமல் இந்த கதை கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. 3 நாளாக தேடிட்டே தான் இருக்காரு தவிர வேறு ஏதோ ஒரு முன்னேற்றத்தையும் காணும். என்னங்க அது ஒவ்வொரு இடத்துல போய் கேட்குறாரு கொள்றாரு, கடைசியில் கொடைக்கானல் கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுவும் கொடைக்கானலுக்கு ஸ்வெட்டர்லாம் வீட்டுக்கு எடுத்து பேக் பண்ணிட்டு தான் கிளம்பி போகிறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஆல்ரெடி தாத்தா 2 பேரும் போயிட்டாங்கன்ட்டாங்க. ஆனால் நம்ம ப்ரோமோவில் பார்த்த பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வெட்டர்லாம் மாட்டிருந்தாரு. ஏற்கனவே போட்டிருந்த ஸ்வெட்டர் தான், புதுசாலாம் ஒன்றும் வாங்கல. அப்போ என்ன கதை அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் விட்டாலும் கூட இப்போ கதைப்படி பார்த்தீங்கன்னா இதே சமயத்தில் குமரன், கங்கா, நர்மதா இவங்க எல்லாருமே கிளம்பி பாட்டி அப்புறம் அம்மா எல்லாரும் கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாம் வேற சாரதாலேருந்து எல்லாரும் கிளம்பி கொடைக்கானல் போக, அந்த சமயத்தில் அங்கே காவேரி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பழைய வீட்டிலே தனியாக இருக்காங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வீட்டில் போய் தங்கலான்னு இவங்கெல்லாம் கிளம்பி போக அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி காவேரி உட்காந்துருக்க என்ன நடக்குதுங்கன்னு எல்லாம் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நடந்த பிரச்சனைகளும் காவேரி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினது, அதனால சண்டை வந்துச்சு அப்படிங்கிறது ஃபேமிலிக்கு தெரிய வர்றது ஒன்று. அடிப்பாவி அதனால சண்டை போட்டு வந்துட்டியா, ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணிட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் மேரேஜ் தெரியாதுல்ல, அப்படி இப்படின்னு எல்லாரும் இப்போ மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த சமயத்தில் தான் விஜயும் அங்கே அவர் என்னாச்சு ஏன் கூட வரமாட்டியா, நீ இல்லாமல் அதனால இருக்க முடியல வா அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காதல் ஒரு பக்கம் இழுக்க, ஆனாலும் அந்த காதல் அக்செப்ட் பண்ணிக்காம அவர் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஒரு மெயினான ட்விஸ்டா இந்த ஓடி போய் கொடைக்கானல் இருக்கிறதுல நடக்கணும் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, அது குமரன் தன்னுடைய ஒரு மனசுல இருந்து ஒரு உண்மையை சொல்லிடுறது. அதாவது நான் தான் அந்த பணத்தை ஃபுல்லாக தொலைச்சேன், நான் பணத்தை தொலைச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனையும் நடந்துச்சு. இப்போ பணம் எல்லாமே இவ காவேரி கொடுக்க தேவையில்ல, காவேரி இனிமேல் யாரும் திட்டாதீங்க அப்படிங்கிறத கங்கா கிட்ட சொல்லி உண்மையை ஒத்துக்கிறது, அந்த இடத்துல வச்சு ஒத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி நடந்தால் தான் திருப்பி விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சரி ஓகேன்னு காவேரியை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி விஜய் இங்கே கூட்டு வர. அந்த சமயத்தில் பார்த்தா அதுக்குள்ளார ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்கெல்லாம் ஒரே வீட்டுக்கு ஒன்றா வந்ததுக்கு பிறகு இப்போ கங்கா லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நம்ம தங்கச்சி பணத்துக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாளோ, திடீர்னு லவ்லாம் இருந்த மாதிரி தெரியல, திடீர்னு கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னா, அதுவும் கல்யாணத்துக்கு பிறகு தான் காசை கொண்டு கொடுத்துருக்கா அப்படின்னா இதுதான் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. நிவின் மூலமாக கங்காவுக்கு உண்மை கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிறலாம் தெரிய இப்பதான் விஜயும் காவேரியும் கொஞ்சம் நெருங்கி வர சமயத்துல ராகினியும் உள்ள இருந்து உள்ளடி வேலைகள் செஞ்சு, வெளில இருந்து நிவினும் கங்காவும் வேலைகள் எல்லாம் செஞ்சு விஜயும் காவேரியும் மொத்தமா பிரிக்கிறதுன்னு கதை போகுதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கு பிறகு ஊரெல்லாம் தெரிஞ்சு அசிங்கப்பட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்க வெக்கமா இல்லையான்னு சொல்லி அவமானப்பட்டு எல்லாம் வந்ததுக்கு பிறகு இவங்க 2 பேர் மனசுலையும் உண்மையா காதல் இருக்கிறத புரிஞ்சுக்க போறாங்கன்னு தோணுது. இப்படிதான் அந்த கதை போகுது. இதுல வேற ஏதாச்சும் திருப்பங்கள் வரப்போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள்